மீண்டும் இன்னொரு ரீல்ஸ் ரியாக்ஷன். இதுவும் வந்து ஏஐ குரங்கு ஸ்பெஷல் வீடியோ. நிறைய பேர் அதை வேண்டி விரும்பி கேட்கறதுனால. ஆமாம். அதனால திரும்ப அதுலேருந்து சில ரீல்ஸை நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, எல்லா ரீல்ஸுங்க. அதுலேருந்து சில முக்கியமான ரீல்ஸ், அதிகம் பகிரப்பட்ட அந்த குரங்கு ஏஐ ரீல்ஸ் தான் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன். எங்க அண்ணா ஆட்சியில பகல் முழுக்க வெயில்ல வெந்து தவிச்சிட்டு ராத்திரி நிம்மதியா ஒரு தூக்கம் போடலான்ட்டு போனா டபக்குன்னு கரண்ட் போயிடும். மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல ரொமான்டிக் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி குடும்பத்தோட இருட்டுல தட்டுல என்ன இருக்குன்னே தெரியாம சில சமயம் சாம்பார்ல விழுந்த கொசுவோட சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. சரி அப்படியே தூங்கலான்னு போனா கொசுக்கள் எல்லாம் நாம ரத்த தான முகாம் போட்ட மாதிரி வந்து உறிஞ்சி எடுக்குதுங்க. காலையில எழுந்து பார்த்தா ஐ படம் ராம்குமார் மாதிரி மூஞ்சி எல்லாம் தேனி கொட்டின கணக்கா கெண்டு கெண்டா வீங்கி போயிருக்கு. அந்த ஓமை தான் அதுதான் அந்த ராம்குமார் மூஞ்சி ஆகிப்போச்சு. கரண்ட் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதில் சமீபத்தில் அந்த எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஒட்டி சரவணன் இப்போ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆயிருது. பொய் அவதூறுங்கிற பேர்லாம் இல்லை, ஸ்டேட்மெண்ட். எம்எல்ஏ கொடுத்தா ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது பொய் யாருட்டா அவங்க ஸ்டேட்மெண்ட். திரும்ப டிஃபர்மேஷன் போட்டிருக்காரு. உடனடியாக அந்த வீடியோவை நாங்கள் நீக்குகிறோம் ஐயான்னு நெடுஞ்சான் கிடையாது கலாட்டா நிறுவனம் காலில் விழுந்து கேட்டுக்கொண்டதுனால அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க திரும்ப ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கரண்ட் போகுதுங்கிறதுக்கான காரணம் சொல்லப்பட்டது இல்லை. அப்போ அந்த திமுக தான் காரணம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் தான் காரணம், திமுக காரன் தான் நிப்பாட்டுறான், திமுக காரன் காசு கொடுத்து அந்த தொழிலாளர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க, லஞ்சம் ஊழல் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கேஸ் டிஃபர்மேஷன் போட்டாரு, அதுல ஒட்டுமொத்த பொய்யும் காலி ஆயிடுச்சு. ஒரு கேஸுக்கு ஒரே ஒரு டிஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த கேஸும் க்ளோஸ் அப்படின்னு. அப்ப கரண்ட் போறதுக்கு என்ன காரணம்? இப்போ சொல்லு. இப்போ அது காரணம் இல்லைங்கிறது ஆகி போச்சு. இப்போ காரணம் இல்லைனாக்கா என்ன காரணங்கிறது சொல்லு. திமுகவில் அப்படி இல்லைல்ல. திமுக பேர் எல்லாம் கரண்ட்டை நிப்பாட்டுறாங்கனாக்கா முதல் நாளே பேப்பரில் வரும் எந்தெந்த ஏரியாவில் நிப்பாட்ட போகிறோம். இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாக்கா சொல்லுவாங்க, நியூஸ் சேனல்ஸில் வரும், சோஷியல் மீடியாவிலையும் டான்ஜெட் கோல் வந்து போடுவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஓம்பாட்டுக்கு மூடு வந்தாக்கா ஆஃப் பண்ணுறா, மூடு வந்தால் போட்டு வருவாங்க. ஆனால் ஏதோ ஃப்ளோவில் ஏதோ சொன்னீங்க இல்லை, அவங்க மூடை பொறுத்து ஆஃப் பண்ணுறது. போட்டுலாங்கிற மூடு வந்தால் போடுறது, ஆஃப் பண்ணி விட்டுலான்னு மூடு வந்தால் ஆஃப் பண்ணி. ஆமாம், அது எப்படின்னாக்கா நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில் வர்றது மாதிரி கிச்சா ஓன்னா போட்டு விட்றாங்க, கிச்சா ஓ அப்படின்னு ஆஃப் பண்ணுறாங்க, கிச்சா ஓன்னா போட்டு விட்றாங்க. மக்களோட மைண்ட் வாய்ஸ் அந்த இன்னொரு வடிவேல் காமெடி பண்ணுறாங்க. இந்த இளவு என் கரண்ட் எப்போ வருது ஒன்றும் தெரிய மாட்டேன். ஈவி போட்டு விடுங்கடா கரண்ட, இல்லா அமைச்சராயிட்டவங்களா க்ளோஸ் பண்ணி விடுறேன்டா அப்படின்னு உங்களே செவிச்சிடறேன்டா அப்படின்னு பார்ப்போம். இல்லை, அதெல்லாம் இப்போ பண்ணாவே எடுத்துக்க கூடாது. அப்படிங்களா, சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா இப்போ அப்படித்தான் மினிஸ்ட்ரிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த கரண்ட் போகிற காட்சியை வந்து ஒரு நகைச்சுவையாக அந்த குரங்கை வைத்து செய்த அந்த நண்பருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு திட்டத்தை யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? நோ ப்ராப்ளம், நேரா நம்ம கடைக்கு வாங்க, நம்ம டிவிகே ஸ்டிக்கரை மொத்தமா வாங்குங்க. எவன் திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது மேல கரெக்டா பார்த்து நம்ம ஸ்டிக்கரை பலார்னு ஒட்டுங்க. இதுல வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, மழை புயலே வந்தாலும் அழியாது. இதுல டேர் ப்ரூஃப் கூட இருக்கு, எதிர்கட்சிக்காரன் கோபத்துல வந்து கிழிச்சாலும் கிழியாது. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கும். இலவச சைக்கிள்ல இருந்து இஸ்ரோல விடுற ராக்கெட் வரைக்கும் எதுல வேணாலும் கச்சிதமா ஃபிட் ஆகும். டிவிகே 420 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல 50% ஆஃபர் கூட இருக்கு. இதுல எவ்வளவு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு டயலாகா. எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் அடிக்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த சிங்கப்பெண் படம் நேற்று விட ஆரம்பிச்சாங்க. இல்லை நேற்று இல்லை, இந்த வீடியோ நாளைக்கு வரும். அதனால வந்து முந்தா நாள் ஆரம்பிச்ச சிங்கப்பெண் படம் இருக்குல்ல, அது கூட ஒரு ஸ்டிக்கர் தான். ஏற்கனவே பிங்க் பெட்ரோல், இது பிங்க் பெட்ரோல் இருந்துச்சு. அதில் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க. அந்த பிங்க் பேட்ரோல்ங்கிற ஸ்டிக்கர் எடுத்துட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு ஸ்டிக்கர். அதில் இன்னொரு விஷயம்னாக்கா கருப்பு கலரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் சூர்யா சேகரனோட போட்டிருந்தாரு. கருப்பு கலருங்கிறது இப்போ நம்ம வந்து கொள்கை ரீதியாக கருப்பு கலர் சட்டையை போடுறோம். ஏன்னா கருப்பு கலருங்கிறது அபசகுணம், கடவுளுக்கு உகந்த கலர் கிடையாது. கருப்பா இருந்தாலே அவன் வந்து பொய் சொல்லுவாங்க. கருப்பு கலர்ல விசேஷத்தை அன்னைக்கு ட்ரெஸ் விளக்குமா அப்படிமா. அதனால இந்த மூட பழக்க வழக்கத்தை உடைக்கணுங்கிறதுக்காக நம்ம கருப்பு கலர் சட்டையை போட்டு போய் நிக்கிறோமே தவிர மற்றது ஒண்ணும் இல்லை. ஆனா டியூட்டில இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த டியூட்டிங்கிறது முழுக்க வெயில்ல நிக்கக்கூடிய டியூட்டி, போலீஸ்காரன் டியூட்டிங்கிறது.
அப்ப அவங்களுக்கு நீ கருப்பு கலர் சட்டையை போட்டுனாங்க ஒட்டுமொத்த வெயிலையும் உள்ள இழுக்கும். இத்தனைக்கு இந்த படை வந்து உலாவிக்கிட்டே இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஆமா. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கருப்பு சட்டையை போட்டு நின்னாங்கன்னாக்கா உடம்பு என்னத்துக்கு இருக்கு, ஏற்கனவே வெயில் இங்க பல்ல இழிக்குது, நீ கரண்ட் வேற கொடுக்க மாட்டேங்குது, இதுல கருப்பு சட்டையை போட்டு போய் நின்னாக்கா இருக்கிற வெயில் பூரா உடம்பு இருக்கும். ஏதோ வெயில் சம்மருங்கிறது மற்ற நாடுகளில் உள்ளது மாதிரி ஒரு 3 மாசம் இருக்கும் 4 மாசம் இருக்குங்கிறது கிடையாது. இங்க வந்து 10 மாசம் வெயில் தான். மிச்சம் 2 மாசத்துல அதுவா நினைச்சா மழை வரும், அதுவா நினைச்சா பனிப்பொழி. மனசு வச்சு புயலே வந்தா அந்த மழை. அதுவும் இல்லைனாக்கா அந்த 12 மாசமும் வெயில் தான். அந்த சூழல்ல இப்படி ஒரு தட்பவெட்ப சூழல்ல அந்த கருப்பு கலரை யார் சூஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. ஏன் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல, அந்த யூனிஃபார்ம் டிசைன் பண்ணவனை மட்டும் கொடுங்க, சாலா போயிடலாம். அதனால முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் தான். நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காருல்ல பார்த்திபன். ஆமா அவரா? ஆமா அதான் வெளியில வா, இது தாவே காட்சி. ஓகே, அவர் வந்து நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடல, நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல. அவர் லேட்டஸ்டா ஒண்ணு பண்ணிருக்காரு தெரியுமா? உரிமை குரல் தொழிற்சங்கத்துல இருந்து போய் பாக்குறது போயிட்டு இருக்காங்க. அதான் பார்க்க முடியாது. நீங்க ஏன் வரீங்க, எல்லாம் சரியாக போங்க. அவங்க கோரிக்கையை கொடுக்க வந்திருக்காங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் இங்க வரீங்க. அதெல்லாம் வர வேண்டாம், போயிட்டாங்க, எல்லாம் சரியா போயிடும். நம்ம இதுல அவரு தீனா என்ன சொல்லுவார்ல இந்திரன்ல, என்ன பறிச்ச இந்த துண்ணுரு வாயில போட்டு கம்னு படுத்தலாம் போடுற ஆசை. அது என்னக்கா அவரு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு, அதுவும் ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னாக்கா கடுப்பாவர ஆக மாட்டாங்க. நீங்க பண்ண தப்பு தான். சாப்பிடும்போது யாரோ போ அப்படின்ட்டு தலைவர் எங்க தலைவர் அப்படின்ற நேரத்துல இருந்திருப்பாரு. நீங்க போட்டு கோரிக்கை மனு எங்களுக்கு இந்த நிபந்தனை இருக்குன்னு போனாங்க கடுப்பாவர ஆக மாட்டாரா? தலைவரியாச்சுல மனசுல நினைச்சிட்டு கண்ணை ஓடி படுங்க, வாயில போட்டு படுங்க, சரி டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அமைச்சரவை கூட்டத்துல 436 திட்டங்களை வெறும் 75 நிமிஷத்துல ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இத கணித வாய்ப்பாடுல போட்டு பார்த்தா நமக்கு 10.3 வினாடிகள் வருது. ஒரு திட்டத்தோட பெயரை சொல்லி முடிக்க கூட இது பத்தாது. இதுல எப்படி அவங்க அதுக்கான செயல்முறை நிதி ஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியல. திட்டங்களை பத்தி ஆலோசிக்க சொன்னா வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. வேகமா செயல்படுறது முக்கியம்தான், அதுக்காக ஒளியின் வேகத்து கூடவா போட்டி போடுறது? அமைச்சரவை இதுல அதுல குறிப்பிடப்பட்ட பின் பாயிண்ட் வந்து கடைசியில உள்ள ட்விஸ்ட் கம்பேரிசன் தான். அதான் எப்பவுமே சிறுகதைகள் என்னன்னாக்கா நீங்க படிக்கும் போது ஒரு கதையா தான் இருக்கும், கடைசி ஒரு பேராவில் தான் அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நிறைய சிறுகதைகள் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் அவருடைய அழகிய பிரிவினுடைய சிறுகதைகள் நிறைய படிச்சிருக்கேன். அழகிய பிரிவினுடைய சிறுகதைகளில் ஒரு கதை நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஒரு லவ் சப்ஜெக்டை அவங்க வந்து ஒரு ஆணவ படுகொலைகளுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம், ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட். இப்போ அவங்க ஓடி வந்து ஒரு ஊரில் தங்கியிருப்பாங்க. அப்போ அந்த டீம் வந்து துரத்திக்கிட்டு அங்கே வந்துடும். இப்போ அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த கப்புள்ஸுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்து கரையாக்குறாங்க அப்படின்னு ஒரு கதை. இப்போ இது நடந்து முடிஞ்ச உடனே என்னன்னாக்கா அதே தெருவுக்குள்ள அதே பட்டியல் சமூக தெருவுக்குள்ள வந்து மறுபடியும் ஒரு ஆணவ படுகொலைக்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். அது என்னன்னாக்கா அந்த பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு பொண்ணு வந்து அந்த பட்டியல் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கும்ல, அங்க ஒரு பையன் இப்ப எங்க வீட்லயே லவ் பண்ணுவியான்னு இங்க ஒருத்தன் கிளம்பும், அதெல்லாம் கதை முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள கதைங்கிறது சோகால்ட், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதுல கடைசி லைன்ல தான் அதை வச்சிருப்பாரு, அந்த ஒரு வரி இருக்குல்ல, அதுதான் கதை. இதுதான் சிறுகதைகள் நிறைய இப்படிதான் இருக்கும். எனக்கு அந்த கதை மறக்க முடியாத ஒரு கதை. அந்த மாதிரிதான் இதுவும் கடைசி நேரம் அந்த ஒளியின் வேகத்தோட ஸ்பீடா இருக்கும். ஓகே, ஒளியின் வேகத்தோட நீங்க கம்பேர் பண்ணி போட்டி போடுறதுங்கிறது அது ரொம்ப அவ்வளவு மேல இல்லப்பா, அவ்வளவு வேகமா இல்லப்பா, வேகமா செய்ய மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. அப்ப அதுல அந்த குரங்கு சொன்னச்சுல 10.3 செகண்ட் தான் வருது ஒரு திட்டத்துக்கு. சிங்கப்பெண் அதிரடி படை சிறப்பு திட்டம் முடிஞ்சு போச்சு, 10 தாண்டி முடிஞ்சு போச்சு. இதுக்கு எப்படி பட்ஜெட் ஒதுக்கு, பட்ஜெட்டுக்கு 10 பத்தாதா இல்லை பட்ஜெட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா? ஐயா நீங்கள் வந்துருக்கீங்களே, ஏற்கனவே அதில் வேலை பார்த்துருக்கீங்க, அதிகாரிகளை சொல்லுங்கள், இதுக்கு போதுமா, பற்றாக்குறையாக இருக்குமா, ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் சிங்கப்பெண் படைக்கு, 2000 இப்போ வச்சுருக்கோம், இது ஓகேவா இருக்குமா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரியான ரெட் ஜோன் ஏரியா எவ்வளோ இருக்குது, ஆரஞ்சு ஜோன் எவ்வளோ ஏரியா இருக்குது, அதில் அப்போ அதிகமான சிங்கப்பெண் படைகள் நம்ம போடணுமே. இப்போ இது கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு 1 நிமிஷம் தாண்டி போய்கிட்டு அவுட்லைனா பேசுறதுக்கே எப்படி? அப்ப என் திட்டத்தை எப்படி அப்ப வாசிச்சு தான் விட்டுருப்பாங்க, எப்படி வாசிச்சிருப்பாங்க? வடிவில் பிராந்தி ஒரு புல்லு, குக்கு ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவனம் ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நரி ஒரு புல்லு, இப்படி திட்டத்தை பேர
சிட்டி ரோபோவோட நீங்க செம ஸ்பீடா இருக்கீங்களா? அப்ப என்னக்கா அந்த திட்டம் வந்து சரியா செயல்படணுங்கிற இன்டென்ஷனோட அந்த திட்டத்தை கிரியேட் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு நேர அவகாசம் எடுக்கும், அதுக்கு பட்ஜெட் போடணும், ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, அதிகாரிகள் போடணும், இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இது எங்க ஒர்க் ஆகும், எங்க ஒர்க் ஆகுது, எங்க அதிகமா போடணும், எங்க கம்மியா போடணும், இதெல்லாம் அதிகமா யோசிச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, ஸ்டிக்கர் ஒட்டுறது தானே. பிங்க் பேட்ரோலுங்கிறத எடுத்துட்டு சிங்க பெண்ணுங்கிற ஸ்டிக்கர் ஒட்ட போடுங்க, இதுக்கு 10.3 போதும்ல, அவ்வளவுதான் பாஸ். அடுத்த குரங்கு வீடியோ போடுங்க, அதான் ஈஸியா சொல்லி முடிச்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அணில் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அடுப்புல அந்த மாற்றம் அப்படிங்கிற ஓட்டக்கடாயை எடுத்து வைங்க. அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் பொய் பித்தலாட்டம், இன்னொரு ஸ்பூன் ஃபேக் நரேட்டிவையும் அள்ளி போடுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சா உள்ள இருந்து கதறு கதறுன்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வர்ற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதும் 4 கிலோ ரூட் டூல் கிட், அப்புறம் அந்த VOC டூல் கிட்டையும் உள்ள கொட்டி ஒரு பெரட்டணும். அப்படி பெரட்டி விடும்போது கடாயில அது தீய சக்தின்னு கொதிக்கும். கொதி அடங்கினதும் இறக்கி வச்சா சுட சுட அணில் ரோஸ்ட் ரெடி. இதுல தப்பி தவறி ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கூட மீடியாவை சேர்த்துறாதீங்க. எங்க அண்ணனுக்கு மீடியானா அலர்ஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 20 நிமிஷம் வீடியோ கண்டென்ட்டாக பேசுகிறோம், 30 செகண்டுக்கு பேசுகிறோம், 45 மினிட்ஸுக்கு ஒரு வீடியோ போடுறோம்னா அது ஒரு பர்ஸ்பெக்டிவ், சில டேட்டாக்கள் எடுப்போம், அப்புறம் ஏற்கனவே என்ன பேசியிருக்காங்க, முன்னாடி என்ன நடந்தது பேசுவோம். ஆனால் இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கான இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இது அவ்வளோத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை வந்து கதறுலேருந்து அவங்களுடைய டூல் கிட்டு உள்ளே வர்றதுலேருந்து இதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாதுலேருந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நம்ம 40 நிமிஷம் பேசுகிறத இந்த 1 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறது. 1 மினிட் இருக்கலாம் அதிகபட்சமாக. இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவன் வந்து மூளையை போட்டு கசக்கி தான் கொண்டு வரணும். அது ரொம்ப சிரமம். அது உண்மையிலேயே அந்த 1 நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கிறாப்புல. மீண்டும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே எல்லாத்தையும் அவர் பேஸ்ட் எதுவுமே டிசைட் பண்ணி ஆபரேஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கோவிலுக்கு ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்து விசேஷ தரிசனம் வேணும்னு கேட்டாரு. 5000 ரூபாய் கேட்டேன். நான் தான் அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டினாரு. அப்போ ஒரு 4000 கொடுங்கன்னு கேட்டேன். கோவிச்சுண்டு பணியிட நீக்கம் பண்ணிட்டாரு. நல்ல வேலை அமைச்சர் நம்மவாளா இருந்ததால பணியிட நீக்கம் பண்ணார். நூல் இல்லாத 2 காவலாளிகளை பணியில் இருந்தே நீக்கிட்டார். இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம். அந்த அறநிலைத்துறை அமைச்சராக போடும் பொழுது வேற யாராவது போடுங்கன்னா அறநிலைத்துறைன்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கத்தையும் நீங்கள் சிதைக்கிறீங்க. இது RSSனுடைய 12 காலமான கோரிக்கை. திரும்ப அந்த கோவில் சம்மந்தப்பட்ட துறையை பார்ப்பனர் கையில் கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அது பார்ப்பனர் கையில் இருந்து அவங்க ஆட்டையை போட்டதுனால தான் அங்கேருந்து நம்ம எடுத்து நான் பிராமினாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு அதை கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஆதிதிராவிட நலத்துறை அப்படிங்கிறது இப்போ சமூக நீதி நலத்துறைன்னு பேர் மாற்ற, அது பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்துக்கான துறை. அது அதில் வருஷம் வந்து நிதியை ஒதுக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு நிதியை ஒதுக்குவாங்க. அந்த நிதியை வந்து கரெக்டாக அந்த ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்காக அந்த நிதி அவங்களுக்கு மட்டும்தான் அதை செலவு செய்ய முடியும். திமுக பிரிவில் சில வாயை வாடகைக்கு விடுகிற, வாயை வைத்து பிழைப்பு நடத்துகிற, வேற என்ன சொல்கிறது, வேற இன்னும் சில வார்த்தைகள் பயன்படுத்தலாம், நாகரிகமாக நம்ம தவிர்க்கிறோம். சில புளிய மரம் டார்ச்லாம் ஞாபகத்துக்கு வருது, நம்ம அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாகரிகம் கருதி நம்ம அதை இதை விட்டு இந்த மாதிரி நிறைய பொய் பரப்புரைகள் செஞ்சாங்க. இந்த ஆதவ் தூக்கி போகிற பிஸ்கட்டுக்கும் அவரு போடுற அந்த எலும்பு துட்டுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு பாருங்க இந்த ரசிகர் மன்றங்கள். ஆமாம், இந்த பாருங்க பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்குற நிதியை வந்து மற்ற விஷயங்களுக்கு ஒதுக்குறாங்க திமுக அப்படின்னு, இதனால் தலித் விரோதி திமுக அப்படின்னு சொன்னாங்க. வன்னியரசனை இப்போ நேரடியாக மாண்புமிகு அமைச்சர் சமூகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒன்று முன்னாடியே சொன்னாங்களே, இது உண்மையா? அப்படி கிடையாது, இப்போ நான் உள்ளே போய் செக் பண்ணிட்டேன், அப்படி செய்யவே முடியாது அப்படிங்கிறத அவரே தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ இது 2வது முறை சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பிரஸ் மீட்ல அந்த துறையினுடைய செயலர் IAS இருப்பார் இல்லையா, அவரும் பக்கத்துல இருக்கிறாரு. இதே கேள்வி எழுப்பப்படுது. அப்ப அவர் நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த IAS அதிகாரி அந்த விளக்கத்தை சொன்னார். அப்படி செய்ய முடியாது, செட்டப்பே அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறத அவரு 2 முறை விளக்கிட்டாங்க. அப்போ அந்த சமூக நீதி நலத்துறைக்கு, அதாவது இப்போ ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான துறை அது. இப்போ அந்த துறைக்கு வந்து அதே சமூகத்தில் உள்ள ஒருத்தரை போட்டால் தான் சரியாக இருக்கும். மற்ற சமூகத்தில் உள்ளவங்க நீங்கள் அந்த எலெக்ஷனில் ஏன் இங்கே இது பண்ண மாட்டேங்க, அங்கேயே அவங்களுக்கு நிற்க வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு அதை இரும்பு மரணக்கிணறுலாம் வண்டி ஓட்டுற மாதிரி வேற ஒரு சமூகத்தையும் போடக்கூடாதுன்னா அங்கே கொஸ்டின் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தவறாக நினைக்கிறேன். அந்த சூழல் இன்னமும் மாறல. அப்போ அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தரை போட்டால் தான் அந்த சமூக மக்களுக்கான இன்னமும் ரூட்டாக போய் வேலை பார்க்க முடியும். ஸோ இது இயல்பு, இதை யோசிச்சு பார்க்கணும்.
இது நேச்சுரல். அப்போ அதனால அங்கே போய் வேலை பார்க்கணுன்னாக்கா அங்கே சமூகத்துலேருந்து ஒருத்தர் போகணும். அப்போ தான் அந்த துறையில் அந்த ஃபண்டு வந்து கரெக்டாக போய் அந்த மக்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி தான் அறநிலைத்துறைங்கிறது பார்ப்பனர்கள் கையிலிருந்து அவங்க ஆட்டையப்பட்டதுனால அவங்ககிட்ட இருந்து அதை அரசுடைமையாக்கி அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். எந்த தனிநபருக்கும் அது வருமானமாக மாறக்கூடாது. அந்த கோவிலுக்கான வருமானமாகவே இருக்கணும். அதில் உள்ள தொகையை எடுத்து அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தவிர அதை எடுத்து வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியாது. எப்படி ஏடி வெல்ஃபேரில் உள்ள எடுத்து நீங்கள் வேற எதுக்கு பயன்படுத்த முடியாதோ அதே மாதிரி அறநிலைத்துறையில் உள்ள காசு எடுத்து நீங்கள் வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நீங்க கோயிலுக்கு பணத்துல இருந்து காலேஜ் ஸ்கூல் கட்டினாலும் கூட அந்த கோயில் பேர்ல தான் நீங்க அதை கட்ட முடியும். கோவில் பேர்ல இயங்குகிறது கோவிலுக்கு சொந்தமான காலேஜுக்கு வேணா இது வந்து பயன்படுத்திக்கலாம். கொளத்தூர்ல இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில் பேர்ல தான் இருக்குது காலேஜ். அவங்களுக்கு சொந்தமான கல்லூரி இது. அதனால அந்த ஃபண்ட் எடுத்து இதுக்கு பயன்படுத்தலாம். மற்ற எங்கேயும் பயன்படுத்த முடியாது. அப்ப அதனால ஏடி வெல்ஃபேருக்கு எப்படி அங்க நியமிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு பார்ப்பனரை நியமிக்க கூடாது. இதுதான் சமூக நீதி. இங்க அந்த சமூக நீதியை கடைபிடிக்க அந்த டிவிக்கு அது தவறிவிட்டது. இதை வந்து நம்ம அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ஜனநாயக சக்திகள் கேள்வி எழுப்பணும். இது ஏன்னா இது ரொம்ப அப்பட்டமான தவறு. இது தவறுனே உணர முடியாதவர்கள் தான் கட்சி வச்சு நடத்துகிறாங்க. இது தவறுனே உணர முடியாத அல்லது வெளியில் சொல்லக்கூடாது அல்லது ஒருவேளை தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தாக்கா அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். அப்போ அந்த அறநிலைத்துறைன்னு ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக அப்போ பண்ணாங்க பாஸ். அதுக்காக நீங்கள் ரமேஷ்ங்கிற பார்ப்பனரும் அப்படி செய்வாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் கேட்க முடியாது பாஸ். இதை தான் பெரியார்கிட்ட வந்து அன்னைக்கு காந்தி கேட்குறாப்புல, நீங்கள் சும்மா பார்ப்பனர்னு பார்ப்பனருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க, பார்ப்பனர்கள் நல்லவர்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ரொம்ப யோசித்து ஒரு பேரை சொல்கிறாப்புல. ஒரு பேரை சொன்னோடனே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு மகாத்மா நீங்கள் இந்தியா முழுக்க போயிட்டு வர்றீங்க, இப்படி வேலைகள் பண்ணுறீங்க. நீங்கள் மகாத்மானா சாதாரண ஆத்மாவோட புனித ஆத்மான்னு அர்த்தம். அப்போ ஒரு மகாத்மா புனித ஆத்மாக இருக்கிற உங்கள் கண்ணுக்கே ஒரே ஒரு பார்ப்பனர் தான் கண்ணில் தென்படுறாருன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன், என் கண்ணுக்கு எப்படி சாமி போய் தென்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ யாரோ ஒரு சிலருக்கு அந்த விதிவிலக்காக இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த நடைமுறையே மாற்றக்கூடாது. அந்த விதிவிலக்கில் அவர் இருக்காருனாக்கா அவரே அந்த துறை வேணான்னு சொல்லுவார். இல்லைங்க, விதிவிலக்கா நான் மட்டும் வந்து இதுலேருந்து வெளியில் இருக்கேன், நான் வந்து பூநூலை அறுத்து போட்டுட்டு திருக்குறள் தான் எனக்கு முக்கியம், வேதம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து ஜாதி முக்கியம் இல்லை, எனக்கு பெரியார் தான் முக்கியம், அம்பேத்கர் தான் முக்கியம், எனக்கு வந்து தமிழ் தான் முக்கியம், எனக்கு சமஸ்கிருதம் முக்கியம் இல்லை, ஹிந்தி முக்கியம் இல்லைன்ட்டு நான் வந்து நிற்கிறேங்கனாக்கா எனக்கு கொள்கை பிடிப்பு உண்டுங்க. அதுக்காக விதிவிலக்கா நீங்கள் என்ன தூக்கி அங்கே போட்டிங்கனாக்கா நாளை பின்ன அந்த வேதத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வர்ற ஒருத்தவன் சமஸ்கிருதத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு வர பார்ப்பானோ நானும் அவனை மாதிரி தான் என்னை போடுங்கன்னு சொல்லி வரமாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு உண்மையிலேயே கொள்கை பிடிப்பு உள்ளவராக அந்த ரமேஷ் இருந்திருந்தாருன்னா அவர் எனக்கு துறை வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும் இல்லை. அப்போ சொல்லலை. அதனோட நிலைப்பாடு என்னன்னாக்கா இல்லை மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதனோட நிலைப்பாடு அது எங்கே வந்து நின்றுருக்குனாக்கா இன்றைக்கி ஒரு பார்ப்பனர் வந்து 5000 ரூபா 4000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காப்புல, அவரை வந்து சாதாரண பணி இடைநீக்கம், ஆனால் வெளியில் 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கல்ல, அந்த காவலாளிகளில் வாங்குற ஸ்ட்ரக்சர் வாங்குற 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் டிரான்ஸ்ஃபர், அவங்களுக்கு வந்து இத்தனை மாதம் நீங்கள் வரக்கூடாது. இவருக்கு மட்டும் என்னன்னாக்கா ஒரு சில நாட்கள் பணியிடை நீக்கம், அவ்வளோதான். அப்போ ஏன் ஒரு பார்ட்னர் அல்லாதவரை நியமிக்கணுங்கிறதுக்கான காரணம் இதுதான். அதைத்தான் அந்த குரங்கை வச்சு அழகா சொல்லிடுறாரு. அவருக்கு ஏன் வந்து எக்ஸ்பிரஸ் தரிசனத்துல விஐபிகளை குறிப்பா அரசு அதிகாரிகளை மந்திரிகளை ஏன் கூட்டு போறாங்கிறதே அவருக்கு புரியல. அவங்களுக்குலாம் ஊருப்பட்ட வேலை இருக்குண்டா, டக்குன்னு 1/2 மணி நேரத்துல போய் சாமி கும்பிட்டோமா விசாரிச்சோமா கிளம்பமான்னு இருக்கணும். இல்ல நான் மக்களோட நின்று 4 மணி நேரத்தை வேஸ்ட் ஆக்கி அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து தான் போடுவேன்னு இருக்கிறாரு. எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? அப்ப அதான் இது எவ்வளவு பெரிய ஃபேக்குங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ரமேஷ், வாழ்த்துக்கள். ஓகே, இப்படியாக இன்னைக்கு ஏஐ குரங்கு வீடியோ முடிஞ்சு. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் ரமேஷ் அவர்களுக்கு சொல்லிக்கிறோம், நீங்க மாஸ்க் போட்டுலாம் போக தேவையில்லை. மாஸ்க் போடாமல் போனாலும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர் போட்ட ஃபேஸ்புக் பதிவு கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் ஃபேஸ்புக் கிரியேட்டர். நம்ம ஒன்றும் சீமானம் கிடையாது சொல்லிட்டு யாரும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்லிடுவோம். இப்படியாக முடிந்தது. தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்து ரசித்த ரீல்ஸ்கள் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் இடம்பெற வேண்டும் என்றால் எங்களுடைய ஹேண்டிலுக்கு அனுப்பி வையுங்கள். இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் இன்பாக்ஸுக்கு நீங்கள் அந்த ரீல்ஸ் அனுப்பிச்சிங்க. கண்டிப்பாக அடுத்த ரீல்ஸ் ரியாக்ஷனில் அதுக்கான ரீல்ஸ்ன்னு பார்ப்போம்.